Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் முத்தாம்பாளையம் ஏரி உடைந்ததால் குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த நேரடி கள நிலவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான கள நிலவரங்கள் இருக்கு பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக அருண், பெஞ்சல் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் நகர பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் பெய்து பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விழுப்புரம் அருகே, அதாவது விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய முத்தாம்பாளையம் ஏரியானது தற்போது அந்த ஏரி உடைந்து தற்போது முழு அளவிலான தண்ணீர் வெளியேறி வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அந்த நீரானது வெளியேறி வருவதால் அருகே இருக்கக்கூடிய ஓம் சக்தி நகர், திருமலை நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட நகர பகுதியில் இந்த வெள்ளமானது தற்போது பாய்ந்து முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள இந்த வெள்ள நீரால் தற்போது அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஆக்கிரமிப்புகள் முழுமையாக, அந்த ஏரி அருகே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் முழுமையாக, கால்வாய்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக இது போன்ற பாதிப்புகள் தொடர்கதையாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் நேற்று இரவு முதல் இந்த தண்ணீரானது வெளியேறி வருவதன் காரணமாக தற்போது இந்த 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும் காட்சிகளை நம் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பதை நம்மால் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தண்ணீரில் தத்தளித்தவாறு, அதாவது வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது காரணமாக வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருப்பதற்குரிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டில் இருந்து அந்த மக்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். இதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய நாள்தோறும் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பதன் காரணமாக இந்த வெள்ள நீரானது தற்போது குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருப்பதாக இந்த மக்கள் வேதனையோடு தெரிவித்து, 2 நாட்களாக மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அடிப்படை வசதிகள், பால், தண்ணீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழலில் தற்போது இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வாசிகள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, இது என்ன பகுதி, என்ன மழையினால இவ்வளவு தண்ணி வரக்கூடிய காரணங்கள் என்னங்க ஐயா? ஓம் சக்கரன் பேர் நகருக்கு இது ட்ரைனேஜ் சென்னை ஹைவேஸை ஒட்டி இருக்குது. பக்கத்தில் அப்படியே வந்து அந்த ஏரி இருக்குது. இது ட்ரைனேஜ் வாக்கியாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் துண்டு போச்சு. இல்லை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அந்த 3-4-5 நகருக்கு வந்து இது நகர ட்ரைனேஜ் கிடையாது. அதனால் இப்போ ஏரி உடச்சிட்டு மேலே உள்ள மழை தண்ணியில் 4 அடி தண்ணி உள்ளே போந்துட்டு இருப்போம். எல்லா அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போந்துருச்சு. அது மாதிரி ரொம்ப அந்த தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் போட்டு நல்லா ட்ரைனேஜ் வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும். அது பண்ணால் தான் இந்த 4 நகரை காப்பாற்ற முடியும். அது மாதிரி ஆகிடுச்சு. புதுசாக கட்டாமல் அவங்க இருக்கிற வாய்க்காலும் சுற்றிட்டு மேலே கட்டிடுறாங்க அப்படியே. அதனால இருக்கிற வாய்க்கால் வந்து தண்ணி வசதி வடிகால் வசதி இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு இதுக்கு வடிகால் வசதி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அது மாதிரி கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போங்க முதல்வர் இன்னைக்கு வருகை தராங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்கிறாங்க. உங்களுடைய பகுதிகளுக்கு அவர் வருகை தராரா அப்படின்ற ஒரு அறிவிப்புகள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலைங்க. அறிவிப்பு கொடுத்தா தெரியல. யாருக்குமே வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை. நாங்கள் ரோடு வரைக்கும் நின்று பார்க்குறோம். யாராவது வந்து சொல்லணும். யாருமே வந்து அறிவு தரவே சொல்லவும் இல்லை. நாங்கள் தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை எப்படி இங்கே சொல்கிறோன்னு தெரியாமல் எல்லாமே அவங்க நைட்டில் வந்து அந்த வீட்டில் தங்க முடியல. அந்த வீட்டில் தண்ணி போன பிறகு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் பால் ஊற்றி அளவுக்கு எல்லாமே தடுமாற்றிருக்காங்க அவங்களுக்கு. நிச்சயமாக அருண், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய வேதனைகள் முழுமையாக ஒருவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ள அந்த மக்களுக்கு இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கப்படவில்லை. குறிப்பாக அத்தியாவசிய தேவை பொருட்களான உணவுப் பொருட்கள் கூட, குழந்தைகளுக்கான பால் பொருட்கள் கூட வழங்கப்படவில்லை என்பது அவர்களுடைய வேதனை குரலாக நம்மால் அந்த ஒரு குடியிருப்பு வாசிகள் ஒலித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு இடங்களில் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு, அதாவது புனரமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் விவசாயிகள் மட்டுமின்றி ஏழை எளிய மக்கள் இது போன்ற குடியிருப்பு வசதிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால்
ஆனால் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இது போன்ற ஏரி குளங்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கை ஏதும் ஈடுபடுவதன் காரணமாகவே தற்போது இந்த நிலை கடுமையாக இது போன்ற குடியிருப்பு வாசிகள் முழுமையாக இந்த பல்வேறு, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏரியா சொல்லக்கூடிய விரிவாக்கம் ஆன விழுப்புரம் நகர பகுதியில் விரிவாக்கம் செய்யக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இது போன்ற மழைநீர் முழுமையாக மூழ்கப்பட்டு தற்போது ஆயிரக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருப்பது மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் சேர்ந்திருப்பதை எடுத்துக்காட்டாக இந்த காட்சிகள் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்.